ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது காலையில் இட்லியும் சட்னி, தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு ரெடியாகி சாப்பாடு முடிச்சாச்சு. மதியத்துக்கு மீன் குழம்பு. இது ஊளின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் பொடிசு, ரொம்ப மொக்கையாக இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்காது, அந்த அளவுக்கு நிதானமாக இருக்கும். நல்லா புளிப்பு உரப்புமா வைக்கணும். நம்ம மசாலா அரைச்சி வச்சா தான் இந்த மாதிரி வரும். அப்படியே மசால் பொடியை போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி வராது. சூப்பராக இருக்கும். இப்படி வச்சாங்கன்னா மீன் போட்டு வச்சு வறுவல், மீன் ரோஸ்ட்டும் போட்டாச்சு. இன்றைக்கி மண் சட்டிலேயும் ரசம் வச்சாச்சு. இது ரொம்ப நாள் ஆச்சு மண் சட்டியில் ரசமே வைக்கலை, இப்போ வச்சுருக்கோம் இன்றைக்கி. அதோட மீன் வறுவல் ரோஸ்ட் பெரும்பாலும் ரோஸ்ட்டு போடுறத விட குழம்புல வேக வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறது தான் நல்லது. சரி, இருந்தாலும் சில நேரத்தில் குழந்தைங்க இந்த மாதிரி ரோஸ்ட்டை தான் விரும்புது. அதனால் இன்றைக்கி ரோஸ்ட்டும் போட்டு முடித்தாச்சு. நாளையோட குழந்தைகளுக்கும் லீவும் முடியுது. அவங்கவுங்க ஊர்களுக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நிறையா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஊருக்கும் போயிடுவாங்க. கொஞ்சம் இப்படியோ இருக்கும். குழந்தைகளுக்குமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.